பார்த்தீங்கன்னா போன காணொளியில் பார்த்துருப்பீங்க. அதாவது குதிரை வாகனத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு. எங்கள் அவ்வா ஒருத்தவங்க இருந்தாங்க, பாட்டி. அவங்க எங்கள் தூரத்து சொந்தம். அவங்க தான் நம்மளுக்கு ஞாபக சங்கீதத்தை நம்ம மூளையில் அட்லீஸ்ட் விதைச்சவங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு 100 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் போய் கற்கண்டு வாங்கிறதுக்காண்டி நாம சங்கீர்த்தனம் சொல்லி பழகணும். நாங்கள் கோவிந்தா, ராமா, கிருஷ்ணா, ஸ்ரீஹரி, முகுந்தா இப்படி 5 தடவை சொன்னால் 5 கற்கண்டு கிடைக்கும். ஸோ இது எப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க எல்லாரையும் இந்த மாதிரி சொல்ல வச்சு அழகு பார்த்தாங்க. அதில் நிறைய பேர் அப்படியே அதிலே ஊறி நாங்கள்லாம் பழகினோம். ஏன் இதை அப்போ சொல்ல வரேன்னா, நாம சங்கீர்த்தனன்றது ரொம்ப முக்கியம். ஒரு திருவிழா நடக்கும்போது, இப்போ திருவாரூர் ஆழித்தேர் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த தேர் கூட அட்லீஸ்ட் ஒரு தெருவாச்சும் நடக்கணும். மதுரையில் நான் இருந்த அளவு வரைக்கும் எல்லா ஆண்டும் நானும் என் தகப்பனாரும் தேர் இழுத்துருக்கோம். கண்டிப்பாக 4 வீதியும் தேர் இழுத்து அம்மனை தேர் மூட்டியில் கொண்டு விட்ட பிறகு தான் வீட்டுக்கு வருவோம். இத்தனைக்கும் அப்பாவுக்கு கொஞ்சம் கால் ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக அதை பண்ணுவார். ஸோ அதில் வழியாக வந்ததுனால நம்மளும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த வாய்ப்பு கிடச்சது, அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் இந்த தேர் எதுக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா, தேர் இழுக்க நீங்கள் ஒரு தேரை இழுத்துட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கை செழிப்பு அடையும். இன்னொன்று, ஒரு கம்பெனி உங்களுக்கு ஓடலைன்னு வச்சுக்கோங்க, தேர் படத்தை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா அந்த கம்பெனி நல்லா சுபிட்சம் அடையும். இன்னொரு விஷயம், மதுரையில் எதுக்கெடுத்தாலும் மதுரையா அப்படின்னு கேட்கக்கூடாது. மதுரையை பற்றி தெரிஞ்சாத விஷயங்கள் நிறைய இருக்குது மக்கள்கிட்ட. மதுரைக்காரவங்களுக்கு மதுரை பற்றி தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. மதுரையில் தேர்கவின்னு ஒன்று இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்து அதை வைக்கலாம். தேர்லேயே கவிதை எழுதியிருப்பாங்க, தேரை வரைஞ்சி அதுக்குள்ளே கவிதை எழுதியிருப்பாங்க. ஸோ அது தேர்கவி. அதை வச்சாலும் நம்ம நல்லா இருப்போம். விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் கொடை வாங்கி வைக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை வச்சு கும்பிடலாம். நன்றி, தொடர்வோம்.